Hi friends, welcome back to my channel. Friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரை மவுத், அதாவது உலர்ந்த வாய். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. முன்னாடி என்ன எப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கும், அதனால இப்போ ட்ரை ஆகுது, ஜஸ்ட் எண்ணெய் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிற விஷயம், நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ட்ரை ஆகுது, அதனால் த்ரோட் ட்ரை ஆகுது, நாக்கெல்லாம் பிளவுகள் ஏற்படுது, பேசும்போதே அதனால் வாய் கொளருது, அதுக்கப்புறம் வாயில் டேஸ்ட்டு தெரியல. இவ்வளோ விஷயம் இந்த ஒரு ட்ரை மவுத்னால் வருது. ஸோ அந்தளவுக்கு இந்த ட்ரை மவுத் அப்படிங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைனாலும் சில விஷயங்களோட வெளிப்பாடு, இதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். அப்போ தான் சில விஷயங்களுக்கு நம்ம அடுத்து ரொம்ப அது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகாமல் போகலாம், அப்படி பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரை மவுத் வீடியோவை ஒரு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக கவனிங்க. இது மெயினாக நிறைய பெண்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் பெரிய ரெமெடிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான் இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடியாக அது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், ட்ரை மவுத் எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அண்ட் சிம்டம்ஸ் நைட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மெயினாக இது ஒரு ஹியூமிடிட்டி ப்ராப்ளம், அதாவது ரொம்ப ஏசி ரொம்ப கூலாக இருக்கிறதோ இல்லை நேர ஃபேனுக்கு நேர படுத்திருக்கிறதோ இந்த ஒரு ட்ரை மவுத்துக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அது நார்மலாக ஒரு சிம்டம் தான். அது நார்மலாக ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ரூட் காஸ், ஒரு பெரிய விஷயங்களுக்கு இது வெளிப்பாடுங்கிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக செக் பண்ணி பார்க்க வேண்டியது, உங்களோட ரூம் டெம்பரேச்சர் நைட் படுக்கும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சர், அதாவது ஹியூமிடிட்டி என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் லேடிஸ்க்கு மெயினாக இருக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால அந்த மெனோபாஸ் பீரியடில் இந்த ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாகவே வருது. அண்ட் முக்கியமாக மன அழுத்தம், அது லேடிஸ்க்கு நிறையா இருக்கிறதுனாலையும் இது வருது. அண்ட் எல்லாருக்கும் இந்த ட்ரை மவுத் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மன அழுத்தம், அதனால வர்ற சில ஹார்மோன் இம்பேலன்சஸ் முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து டைஜஷன். நைட்டு படுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றோமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள், குறைந்தது. ஸோ அது டைஜஸ்ட் ஆகாமல் எதுக்களிப்பு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சலைவா நம்மளுக்கு ஆசிடாக இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரைனஸ் வருது. அண்ட் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் நீடிச்சிட்டே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வாயில் இருக்கிற சலைவரி கிளான்ஸ் டீஆக்டிவேட் ஆகுது, நல்லா எச்சில் சலைவாவை சுரக்க மாட்டேங்குது. அதுவும் முக்கியமான காரணம். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த டைஜஷன் ப்ராப்ளம் லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னாலோ, ஒரு ஹார்மோன் இம்பேலன்சஸ் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னாலோ, இந்த சலைவரி கிளான்ஸ், அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள் அது சுரக்கிற அந்த வேகத்தையும் அதோட தன்மையும் இழந்துருது. ஸோ அதை நம்ம தூண்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக இந்த ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை நீங்கள் சரி பண்ண முடியும் நைட்டு மட்டும் இருக்குன்னா. மித்த நான் சொல்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் டே டைம் ஃபுல்லாகவே இருக்கும், வாய் ட்ரை ஆகிட்டே இருக்கும். எங்களோட அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளீனும் ஸ்டொமக், அதாவது மண்ணீரலும் வயிறும் ஹீட் ஆகுது, ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிஃப்ளெக்ட் அதோட வெளிப்பாடு இந்த வாயிலையும் இந்த லிப்ஸ்லையும் தான் காமிக்கும் அப்படிங்கிறது எங்களோட அக்யூபஞ்சரோட வியூ. ஸோ இப்போ இதுதான் காரணங்கள். அப்போ நம்ம உமிழ்நீர் சுரப்பிகளை கரெக்ட் பண்ணணும். எதன் மூலமாக? டைஜஷனை நம்ம தூண்டுறது மூலமாக. டைஜஷன் சரியாக இல்லை, ஸோ உடம்பு ஹீட்டாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விஷயம். ஸோ இப்போது இதுக்குரிய ரெமெடி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி
சோற்று கற்றாழை நல்லா ஒரு இது எடுத்துக்கோங்க. அந்த இதுலேருந்து ஒரே ஒரு லீஃப்லேருந்து எடுத்து ஒரு 14 முறை நல்லா கழுவி, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் அந்த ஒரு இலையிலேருந்து ஜெல்லை எடுத்து நல்லா கை வச்சு கூட நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வார்ம் வாட்டர் அதில் போட்டு கலந்து நல்லா ஒரு 1/2 டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு, அந்த வார்ம் வாட்டரில் ஜிஞ்சர் அதாவது இஞ்சி தட்டி கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம், ஏன்னா இந்த விஷயத்தில் இஞ்சி தான் உமிழ்நீரை தூண்டுறதுக்குரிய முக்கியமான ஒரு உணவு அப்படின்னா இந்த இடத்துல இஞ்சி தான். அதோடு சேர்ந்து இந்த சோற்றுக்கற்றாழை. ஸோ சோற்றுக்கற்றாழையில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சத்துக்களுமே வந்து உங்கள் உமிழ்நீர் வந்து நல்லா தூண்டுது. உமிழ்நீர் சுரப்பிகளை வந்து தூண்ட வைக்குது. அண்ட் உங்கள் பாடியோட கார அமிலத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுது. அதாவது உங்கள் ரத்தத்தோட கார அமிலத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா வந்து உணவு டைஜஷன் ஆகலைனாலே முதல்ல கெட்டு போகிறது pH பேலன்ஸ், அதாவது கார அமிலத்தன்மை நம்ம உடம்பு ரத்தத்தில் மாறுது. அதனால தான் நம்மளோட உமிழ்நீரே வந்து ஆசிட் ரேஞ்சுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் ட்ரை ஆகுது. ஸோ இப்போது அதை தணிக்கிற ஒரு விஷயம், ஒவ்வொரு வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன ஒரு பானம், அதாவது சோற்றுக்கற்றாழை, இஞ்சி, ஒரு பிஞ்ச் மஞ்சளும் போட்டுக்கலாம், சுடுதண்ணி இதை போட்டு நீங்கள் வந்து குடிங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 11 days வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியே வந்து மிதமான சுடு தண்ணி வச்சு, அந்த சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இஞ்சி தட்டி போட்டு 2 பூண்டு, இதில் முக்கியமான ஒரு விஷயம் பூண்டு. ஸோ அந்த பூண்டையும் தட்டி போட்டு அந்த தண்ணி ஆற வச்சே நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு, அந்த தண்ணியே ஒரு மிதமாக சூடாக இருக்கணும், ஈவன் ஃப்ளாஸ்கில் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ அந்த சூடோடையே அப்பப்போ குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து நல்லா தூண்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உமிழ்நீர் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரைனஸ் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்ருக்கிற அந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸ் உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சுடுதன்மையை மாற்றி ரத்தத்தோட pHஐயும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ரெண்டுமே சைட் பை சைட், குடிக்கிற தண்ணியும் மெயின்டைன் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த நான் சொன்ன சோற்றுக்கற்றாழையும் எடுத்துகிட்டே வாங்க. ரொம்ப அருமையாக ரிசல்ட் பார்க்கலாம். இதோட காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து பல் தேய்ச்சிட்டு காகிள் கொப்பளிக்கணும். அது வந்து கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி நல்லா பொறுக்கிற ஒரு சூடில் எடுத்துகிட்டு அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோடாப்பு போடுங்க. அது அப்படி பொங்கி வரும் இல்லையா, அதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்புக்கள் போடுங்க. ஸோ போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி வச்சு காகிள் பண்ணி நல்லா கொப்பளிச்சிங்க அப்படின்னா அப்பையும் வந்து உங்களுக்கு உமிழ்நீர் நல்லா சுரக்கும். அதே மாதிரி இந்த ட்ரை த்ரோட் இதெல்லாம் வந்து மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நைட்டு தான் ரொம்ப இருக்கும். ஏன்னா நைட் வந்து இயற்கையாகவே உமிழ்நீர் சுரப்பு வந்து கம்மியாக இருக்குமா. ஸோ அதுலேயும் ட்ரை மவுத் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக ரொம்பவே குறையா இருக்கும். அப்போ காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் அந்த இந்த ஒரு தண்ணியில் கொப்பளிக்கும் போது இமிடியேட்டாக உங்களுக்கு உமிழ்நீர் வந்து நல்லா சுரக்கும். உமிழ்நீர் நல்லா சுரந்தால் தான் உங்களுக்கு டைஜஷனுமே நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி இந்த உமிழ்நீர் சுரப்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா வயிறு வந்து மந்தமாக இருக்கும். ஒரு பசிக்கும், ஆனால் ஒரு இட்லி சாப்பிட்டோன்னே வயிறு வந்து டொப்புன்னு ஆயிடுதுன்னு சொல்லுவாங்களே, இவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரை மவுத் பிரச்சனை அவங்க அறிந்தோ அதை வந்து ரொம்ப உத்து கவனிக்காமல் கூட இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்டோடனே வயிறு டொப்புன்னு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை மவுத் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த சோற்றுக்கற்றாழை இஞ்சி குடிச்சிட்டு வரும்போதுமே உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு பிரச்சனைக்காக ட்ரை மவுத்துக்கு எடுக்கிறீங்க, ஆனால் அடுத்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைஜஷன்மே வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் படுக்கும்போதும் காலையிலையும் அந்த காகிள் பண்ணதுக்கு அப்புறமா நைட் படுக்கும்போதுமே அதே மாதிரி உப்பு போட்டு சோடா போட்டு நீங்கள் வந்து கொப்பளிக்கலாம். கொப்பளிச்சதுக்கு அப்புறமா ஆயில் புல்லிங்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, ஒரு 20 நிமிடம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுக்கலாம். ஜஸ்ட் 2 டீஸ்பூன் வாயில் ஒரு 10 நிமிடமாவது மினிமம் வச்சுருந்துட்டு கொப்பளிச்சிருங்க. ஸோ இதன் மூலமாகவும் உங்களோட ட்ரை மவுத் பிரச்சனை வந்து மாற ஆரம்பிக்கும். டைஜஷனும் வந்து நல்லா தூண்டப்படும். எதுக்கப்புறம்னா நல்லா அந்த சுடுதண்ணி போட்டு கொப்பளிச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிடம் இல்லை 10 நிமிடமாவது ஆயில் புல்லிங் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அண்ட் நல்ல ஹை ஃபைபர் உள்ள உணவுகள்
நிறையா எடுத்துக்கோங்க. அது எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டைஜஷனும் சரியாக ஆரம்பிக்கும், இந்த ஒரு பிரச்சனையே மாறும். இதில் முக்கியமாக ஹை ஃபைபர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி தான். ஸோ சிகப்பு அரிசியில் அவ்வளோ விதமான பி விட்டமின்ஸ், பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிற எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. அது உங்களுக்கு டைஜஷனோட தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ அதோடு சேர்த்து அதில் அவ்வளோ ஹை ஃபைபர் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹை ஃபைபர் எடுக்கும்போதும் இந்த பிரச்சனை வந்து நல்லாவே டைஜஷனை சரி பண்ணுறது மூலமாக இந்த ஒரு ட்ரை மவுத் பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரை மவுத் அப்படிங்கிறது நைட் மட்டும் ரொம்ப லைட்டாக இருக்கிறப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பயுமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனைக்குரிய முக்கியமான அறிகுறின்னு எடுத்துகிட்டு உங்களோட உணவு பேட்டர்னையும் உங்கள் ரத்தம் வந்து கண்டிப்பாக pH மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், உங்கள் வயிற்றில் செரிமானத்தன்மை குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஒரு 10 நாளாவது எடுத்தால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும். ஆனால் இப்போது அட் ப்ரெசண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஒரு இருக்குல்ல, நான் ட்ரையாக இருக்குது, எனக்கு பேசக்கூட முடியல அப்படின்னா, அப்போது நீங்கள் ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு மீட்டிங் பேச போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும், அப்படியே சோக்கிங் மாதிரி வரும், இருமல் வரும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்று ஒரு சின்ன புளிப்பு, ஒரு அரை நெல்லிக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காயில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக செதிலாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா அது போகிறதுக்கு முன்னாடி புளிப்பு சுவை, அதாவது இந்த நல்ல புளிப்பு சுவையை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுட்டு போனீங்கனாலோ இல்லை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே போனீங்கனாலும் உங்கள் உமிழ்நீர் நல்லா சுரக்கும். ஸோ ட்ரைனஸ் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்திங்கனாலே அந்த ட்ரைனஸ் வந்து நல்லா மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நல்லா வந்து வாயில் வச்சு சூப் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏலக்காவுடைய கொட்டைகள் அதை வந்து நீங்கள் சூப்பிட்டே இருக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா ஆலோவேரா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சோத்துக்கத்தாழையோட ஜெல்லை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா கழுவிட்டு ரொம்ப கம்மியாக எடுத்து வாய் ஃபுல்லாக வச்சு நல்லா சூப் பண்ணிவிட்டு நீங்கள் முழுங்கிடலாம். ஏன்னா வெளியெல்லாம் மாய்ஸ்சரைசர் போடுறோம்ல, வாய்க்குள்ளே ட்ரை ஆகுதுல்ல, அப்போ வாயோட மாய்ஸ்சரைசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து சோற்றுக்கற்றாழை தான். ஏலக்காய் நான் சொன்னது என்னென்னா உங்களோட டைஜஷன் தன்மையை சரி பண்ணும். அண்ட் இந்த ட்ரை மவுத் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாயில் ஒரு விதமான த்ரோட்லேருந்து ஒரு ஸ்மெல் நிறைய நேரங்களில் வரும். அப்போது அந்த ஏலக்காய் வந்து நீங்கள் போட்டுக்கும் போது, இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஒரு மீட்டிங்கில் இருக்கோன்னா இந்த ஸ்மெல் பற்றி நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்கு அந்த ஏலக்காய் அந்த நேரத்துக்கும் அண்ட் செரிமானத்துக்கும் அஃப்கோர்ஸ் நல்லாவே உதவியாக இருக்கும். ஸோ புளிப்பு, ஏலக்காய், அதே சமயம் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், நம்மளோட வாயவே நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சோற்றுக்கற்றாழை. ஸோ இதெல்லாம் வந்து டெம்ப்ரவரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதோ ரொம்ப ஒரு பேச போகிறோம் அந்த மாதிரி நேரத்தில். அண்ட் இன்னராகவும் அது கண்டிப்பாக சரி பண்ணும். உங்கள் சலைவரி கிளான்ஸையுமே புளிப்பு வந்து தூண்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போது பெர்மனெண்ட்டாக சரி பண்ணுறதுக்குரிய ரெமெடிஸும் இந்த வீடியோவில் இருக்குது. அதே சமயத்தில் டெம்ப்ரவரியாக இப்போ போகிறோன்னா அதுக்கு சரி பண்ணுறதுக்கான மாய்ஸ்சரைசர் விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ட்ரை மவுத் பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இது என்ன சும்மா தான் ட்ரை மவுத் ஸ்கின் மாதிரி ட்ரை ஆகுது அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.